ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஸ்வீட் கார்னை வச்சு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கேப்சியம்லாம் போட்டு பட்டர் மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது சப்பாத்தி, பரோட்டா, நான், அதுக்கப்புறம் இட்லி தோசை கூட டேஸ்ட் செம்ம சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே ஸ்வீட் கார்னை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நல்லா ஒரு அடிக்கனமான ஒரு பாத்திரத்தை வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா மெல்ட் ஆகினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இந்த கிரேவி பட்டரில் செய்யும் போது தான் நல்லா ரிச் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாவை நல்லா நறுக்கி சேர்த்துக்கணும். இதையுமே நல்லா பட்டரில் வதக்கினதும் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நான் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. 2 மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் அரைச்சிட்டு அதையும் இதோட சேர்த்துக்குங்க. தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், 1 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலாவை இந்த மாதிரி ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா குக் ஆகட்டும். இது குக் ஆகிற டைமுக்குள்ளே இன்னொரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் கேப்சிகத்தையும் வெங்காயத்தையும் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்குங்க. ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு இல்லை, ஒரு 3 நிமிஷத்துக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அது டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். நெக்ஸ்ட் அதே பட்டரில் ஒரு ஸ்வீட் கார்னில் பாதி ஸ்வீட் கார்னை நல்லா வேக வச்சுட்டு அது நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு பட்டரில் ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஸ்வீட் கார்னை இந்த மாதிரி பட்டரில் ஃப்ரை பண்ணி சேர்க்கும் போது அந்த கிரேவி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸ்வீட் கார்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வந்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு ஒரு 10லேருந்து 15 முந்திரியை இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த கிரேவிக்கு இதுதான் நல்லா க்ரீமியாக இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அரைச்சி வச்சுருந்த முந்திரியை இதோட சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக தேங்காய் பால் கூட எடுத்து சேர்க்கலாம். ஆனால் தேங்காய் பால் சேர்க்குறத விட இந்த மாதிரி முந்திரி அரைச்சி சேர்க்கும் போது தான் அது நல்லா ரிச் அண்ட் டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இப்போ வறுத்து வச்சுருந்த ஸ்வீட் கார்னையும் சேர்த்துக்கணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்னை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். ஆனால் நல்லா ரிச் அண்ட் டேஸ்ட்டாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக வரும். இதுக்கு பதிலாக பாலாடை கூட சேர்ப்பாங்க. ஃபைனலாக வறுத்து வச்சுருந்த ஆனியனையும் கேப்சிகத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மெத்தி போட்டிருக்கேன். அது ஃப்ளேவர் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக லாஸ்ட்டில் கொத்தமல்லி சாப் பண்ணி சேர்த்துக்குங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டான க்ரீமியான ஸ்வீட் கார்ன் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சீஸ் அண்ட் பட்டர் போட்டு சப்பாத்தி, பரோட்டா, நான்குலாம் சைடிஷாக வச்சு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கொடுத்து பாருங்கள். ரொம்ப லைக் பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.